நன்றியுணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேச்சை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாம இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றியுணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அது ஃபர்ஸ்ட் அவருக்கு தரும். என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலளிக்க பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதில். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.